பாகிஸ்தான் என்றவுடன் பெரும்பாலானோருக்கு தோன்றும் எண்ணம் அது நமது பகை நாடு என்பதுதான். நம்மில் பெரும்பாலானோர் பிரிவினைக்கு பின் பிறந்து வளர்ந்தவர்கள். பாகிஸ்தானை பற்றிய பல்வேறு தவறான கருத்துக்கள் நமது மனங்களில் விதைக்கப்பட்டுவிட்டது. நம்மை காட்டிலும் எவ்விதத்திலும் வித்தியாசப்படாத பாகிஸ்தானியர்கள் உண்மையில் சுதந்திரத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துவிட்டனர். பொருளாதாரம், பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் பாகிஸ்தான் பற்றிய சில உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் தென்மேற்கு அரபிக்கடலில் அமைந்துள்ளது குவாடர் துறைமுகம். இதுதான் உலகின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமாகும். அப்பகுதி பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் குவாடர் துறைமுகத்தை முழு அளவிலான வர்த்தக துறைமுகமாக மாற்ற சீனாவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் காராகோரம் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்ட சாலைதான் உலகிலேயே மிக உயரத்தில் அமைக்கப்பட்ட தார் சாலையாகும். சீனாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கும் இந்த தார் சாலை சுமார் 15,397 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நீளம் 1,300 கிலோமீட்டர்களாகும். அபார உயரத்தில் கடினமான சூழ்நிலையில் அமைக்கப்பட்ட இந்த சாலை உலகின் 8வது அதிசயம் என அழைக்கப்படுகிறது. உலகின் மிக உயர்ந்த மலைத்தொடர்களில் சில பாகிஸ்தானில் உள்ளது. இமயமலை, இந்துகுஷ் மலை உட்பட உலகில் உள்ள 14 உயரமான மலைகளில் 4 பாகிஸ்தானில் உள்ளது. உலகிலேயே உயரமான மவுண்ட் எவரெஸ்டிற்கு அடுத்த இடத்தில் உள்ள K2 மலையும் பாகிஸ்தானில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேவாரா உப்பு சுரங்கங்கள் தான் உலகிலேயே 2வது மிகப்பெரிய மற்றும் பாகிஸ்தானின் பழமையான உப்பு சுரங்கங்கள் ஆகும். இந்த சுரங்கங்கள் வழியாக வருடத்திற்கு 3,50,000 டன்கள் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இந்த சுரங்கங்களில் 600 மில்லியன் டன் உப்பு கையிருப்பு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் 9வது பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைந்துள்ளது. சுமார் 10,000 ஆண்டுகள் பழமையான இந்த பாலைவனம் ஒரு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு நீர் ஆதாரமாக இருந்தது. பாகிஸ்தானின் கில்கிட் பகுதியில் அமைந்துள்ள ஷாந்தூர் டாப் உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது 12,200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கில்கிட் மற்றும் சித்ரால் அணிகளுக்கு இடையே போலோ போட்டிகள் நடைபெறுகின்றன. உலகின் மிக உயர்ந்த போலோ விளையாட்டு மைதானத்தில் விளையாடப்படும் போலோ போட்டிகளை காண உலகம் முழுவதிலிருந்தும் பார்வையாளர்கள் வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன அமைப்பு பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. இதன் மூலம் 14.4 மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயனடைகின்றன. இந்த நீர்ப்பாசனத்திற்கு நீர் சிந்து நதியில் இருந்து பெறப்படுகிறது. தர்பேலா, சாஷ்மா மற்றும் மங்களா ஆகிய 3 முக்கிய சேமிப்பு நீர்த்தேக்கங்கள் தான் இந்த பாசன அமைப்பின் முக்கிய அம்சங்களாகும். பாகிஸ்தானில் உள்ள ஈதி ஃபவுண்டேஷன் தான் உலகின் மிகப்பெரிய லாப நோக்கமற்ற சமூக நல அமைப்பாகும். இந்த அமைப்பின் மூலம் 24 மணி நேர இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மருத்துவ சேவைகள் மற்றும் அனாதைகளுக்கான தங்குமிடம் ஆகியவை வழங்கப்படுகிறது. அப்துல் சத்தார் ஈதி என்பவரால் ஒரே ஒரு சிறிய அறையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று பாகிஸ்தான் முழுவதும் 300க்கும் அதிகமான மையங்களை கொண்டுள்ளது. மேலும் இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜப்பான் மற்றும் சீனா போன்ற பிற நாடுகளிலும் இதன் கிளைகள் உள்ளன. உலகிலேயே அணு ஆயுத வல்லமை பெற்ற முதல் இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் ஆகும். 1998ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி அணு ஆயுத சோதனை நடத்தி அணு ஆயுதம் கொண்ட நாடுகளுள் ஒன்றாக இணைந்துள்ளது. விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் பிரபலமாக உள்ளது பாகிஸ்தானின் சியால்கோட் நகரம். கைகளால் தைத்து உருவாக்கப்படும் கால்பந்துகள் இந்நகரத்தின் அடையாளம். இந்நகரில் உள்ள பல்வேறு சிறு நிறுவனங்கள் மூலம் சுமார் 60 மில்லியன் கால்பந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. 2014ஆம் ஆண்டு பிரேசிலில் நடைபெற்ற உலக கால்பந்து போட்டிகளுக்கு சுமார் 42 மில்லியன் பிராசுவா கால்பந்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே இளம் வயதில் மைக்ரோசாஃப்ட் சான்றிதழ் பெற்று சாதனை படைத்தவர்கள் ஆர்ஃபா கரீம் மற்றும் பாபர் இக்பால் ஆகியோர். இவர்கள் இருவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். தங்களது 9வது வயதில் இந்த சாதனையை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் இளம் நீதிபதி பாகிஸ்தானை சேர்ந்த முகமது இலியாஸ். இவர் தனது 20வது வயதில் நீதிபதியானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.